இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் சிலுவை பாதையினுடைய முதல் ஸ்தலத்தை ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். தீர்ப்பிடுதல் தீர்வாகாது என்ற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு தீர்ப்பு இடுவதற்கு படித்த ஜட்ஜு, அதாவது நீதிபதிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே நீதிபதிகள் ஆயிட்டாங்க. எல்லாரையும் வந்து தீர்ப்பு சொல்வதற்கு சரியாயிட்டாங்க. அதனால தான் ஒரு கவிஞர் அழகாக எழுதுகிறார், தான் தவறு செய்யும் போது வக்கீலாக மாறி வாதாடி விடுகிறோம். நம்ம தவறு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நான் அப்படி பண்ணல, நாங்கள் இந்த நோக்கத்தோட பண்ணோம், நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு சொல்லி வக்கீலை போல வாதாடி வெற்றி பெறுகிறோம். ஆனால் பிறர் தவறு செய்யும் போது நீதிபதியாக மாறி தீர்ப்பு சொல்லி அவங்களுடைய வாழ்வையே கெடுத்து விடுகிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இப்ப 2 பகுதியாக பார்க்க வேண்டும். ஒன்று தீர்ப்பிடுபவர்கள், இன்னொன்று அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள். இப்ப 2 மனிதர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தீர்ப்பிடக்கூடியவர்களை நம்மால் ஒரு நாள் திருத்த முடியாது. அதனால தான் நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய பழமொழிகள் ஒன்று உண்டு. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் திருத்த முடியாது. ஆனால் அதை கேட்கக்கூடிய மற்ற மனிதர்கள் திருந்திக் கொள்ளலாம். எனவே இன்னொன்று சொல்லுவாங்க, ஜென்ம புத்திய காலனியால் அடித்தாலும் அவங்கள வந்து திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்குலாம் அது அவருடைய பரம்பரை பழக்கமாக கூட இருக்கலாம். பிறரை பற்றி அவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் வேடிக்கையை பார்த்தோம் என்றால், படைத்தவனுக்கு படைப்புகள் தீர்ப்பு வழங்குகிறது. முதல் ஸ்தலத்துல பார்த்தோம்னா, இந்த உலகத்தையே படைத்த கடவுளுக்கு அவர் படைத்த படைப்புகளாகிய அற்ப மனிதர்கள் தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு கேவலமாக இருக்கிறது. இதுல உச்சத்தினுடைய கொடூரம் என்னவென்றால், அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை கடவுள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்று தீர்ப்பிடக்கூடியவர்கள் எப்படி தீர்ப்பிடுகிறார்கள்? கண் செய்கைகள் மூலமாக தீர்ப்பிடுகிறார்கள். பிறர் வந்து இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போறோம் அப்படின்னா உடனே அவங்க நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த பல பேர் புலம்புறாங்க, ஏன் எங்களை பத்தி ஏன் பேசுறாங்க, என்னைய பத்தி எதுக்கு பேசுறாங்க? சந்தோஷப்படுங்க. உங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுங்க. உங்களை நினைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. என்ன சொன்னா, இன்னைக்கெல்லாம் ஒரு டிவியில ஒரு விளம்பரம், ஒரு பர்பஸுக்கான விளம்பரம் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு நொடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபா. இன்னைக்கு உங்களை பத்தி இன்னொருத்தவங்க உட்கார்ந்து அவங்க மெனக்கட்டு அவங்களுடைய நேரம், சிந்தனை அனைத்தையும் செலவு செய்து உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் உங்களை பற்றியும் சிந்திக்க நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். மாறாக அவர்கள் இடக்கூடிய அந்த தீர்ப்பினால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. படைத்தவன் என்ன சொல்வான் என்று நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும். படைப்புகள் என்ன சொல்லுது என்று நாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. எனவே படைத்தவன் இறைவன், அவர் என்ன சொல்ல போகிறார்? சக்கைவி எல்லாரும் என்ன சொன்னாங்க? குட்டையா இருக்கிறான், இவன் பாவி, வரி தண்டுவோன் என்றுதான் சொல்லுகிறாங்க. அதுக்காண்டி சக்கை என்னதான் அவன் அதை கேட்டு ஒளிச்சிருந்தாலும் இயேசுவை நோக்கி செல்லுகிறான். ஏன்னா இயேசு என்ன சொல்ல போறாரு, நான் மனம் மாறணும் அப்படிங்கிறத அவர் நோக்கி ஓடுறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? இவரும் ஆபிரகாமின் மகன் தானே என்று சொல்லி முடிக்கிறார். அவ்வளவு பெயர்கள், அவலமான பெயர்களை கொடுத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக இவர் ஆபிரகாமின் மகன் என ஒரு பெயரை கொடுத்து தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். என அன்பிற்கினிய உறவுகளே, தீர்ப்பிடுதல் இன்று மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதை நினைத்து நாம் கலக்கப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அவருடைய பார்வை, அவளுடைய அனுபவம் அவ்வளவுதான். ஒருத்தவங்களும் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு 5 பேர் இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் வந்தார், அந்த கூட்டத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி அவ்வளவு இழிவாக பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ உடனே இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃபாதர் எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. அவர் எந்திரிச்சு போறாரு. போன உடனே அவரை பத்தி இவர் இல்லாத பொல்லாதெல்லாம் பேச தொடங்கி விட்டார். இப்போ கடைசியா நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், இப்போ இல்லாதவங்களை பத்தி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தவர்கள் உண்மையிலேயே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் நேரடியாக நீங்கள் செய்து தவறு என சொல்வது மிக மிகவும் உன்னதமான ஒன்று. அது பாவச் செயல் அல்ல, புண்ணிய செயல். ஆனால் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது கெட்டதுகளை பேசும்போது அது சாவான பாவத்திற்கு நம்ம இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்லதை பகிர்ந்து கொண்டால் பரவாயில்ல. நல்லா கவனிங்க, ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் ஒரு தீமையை நான் பரப்புவதற்கும் ஒரு நற்செய்தியை நான் பரப்புவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த 5 பேரும் நான் சொல்லக்கூடிய தீமையை கேட்கும் போது அவருடைய சிந்தனை அனைத்தும் தீமையாக மாறி போய் விடுகிறது. அப்பதான் தான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், சின்னஞ்சிறியோரை பாவத்திற்கு தள்ளிவிடக்கூடிய ஒவ்வொருவருடைய கழுத்திலும் எந்திர கல்லை கட்டி கடல்ல போடுங்க என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட நபர்களைத்தான் ஒரு நேர்மறையாக சிந்தனைகளை நாம் கடத்தி செல்ல வேண்டும். இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த 5 பேர்ட்டையும் நம்ம நேர்மறையாக, ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார், என்ன கஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம், விடு, கடவுள் பட்ட கஷ்டத்தை விடவா, அன்னை மரியாள் பட்ட கஷ்டத்தை விடவா, யோசேப்பு பட்ட கஷ்டத்தை விடவா நீ பட போற, புனிதர்களை பாரு,
புனிதர்கள் பட்ட கஷ்டத்தை விடவா நீ பட போற என்று நீ சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு கஷ்டமா, எந்திரிச்சு துணிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லணும். எனவே துன்பப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நாம் என்ன சொல்ல வேண்டும்? நல்ல மரங்கள் கல்லடி படத்தான் செய்யும். நீ கனி கொடுக்கிற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வருகிறது என்றால் நீ ஒரு நல்ல மரம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது என்றால் நீ இயேசுடைய மகனாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டார். நல்ல வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கவனிச்சுங்க, கடவுள் துன்பமே இல்லாத ஒரு மனிதரை கூட படைக்கல. ஆனா பாவமே இல்லாத ஒரு மனிதர்னா அவர் இயேசு கிறிஸ்துவ படைச்சிருக்கார். அப்ப கடவுளாலேயே ஒரு துன்பமும் இல்லாத மனிதரை படைக்க முடியவில்லை. எனவே கடவுள் பாவமே இல்லாத மனிதரை படைத்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் துன்பமே இல்லாத ஒரு மனிதரை கூட இறைவன் படைக்கவில்லை. எனவே துன்பம் என்பது நமக்கு சொந்தம் அல்ல. அதை தாண்டி இறைவனை நேசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய மேன்மையாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பிடக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒரு பாவம் செய்கிறவர்கள் பாவத்திற்கு, அதாவது அவன் கண்ணில் மரக்கட்டையை வச்சுக்கிட்டு துரும்புகளுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதர்களாக நான் பார்க்கிறேன். ஆனா துரும்பு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, பாவமே இல்லை, அவர் பாவத்தை உருவாக்குகிறார்கள். இன்னைக்கெல்லாம் மனிதர்கள் பார்த்தோம் என்றால் பேசுறதுக்கு எதுவுமே இல்லாட்டினாலும் வெறுவாயில அவ்வளவு போட்டு பேசுற மாதிரி யாரையாவது பத்தி பேசி எதையாவது முடிச்சு வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அப்படியே அழகா சிங்காரிச்சு அதை ஒரு பொம்மையாக மாற்றி அதை ஊர்வலமாக கொண்டு போகக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிறரை பற்றி பேசுவதற்கு நம்ம இறைவன் படைக்கவில்லை. பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக அல்ல, பிறரை பற்றி இல்லாத பொல்லாது பரப்புவதற்காக அல்ல, தீர்ப்பிடுவக்கூடிய நீதிபதிகளாக ஒன்றும் நம்ம இறைவன் படைக்கவில்லை. நமக்கு ஒரே நீதிபதி அவர் இறைவன் மட்டும்தான். அவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்? நம்முடைய செயல்களை பார்த்து. எனவே நம்முடைய செயல்களை சரி செய்வோம். தீர்ப்பிட இறைவன் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் உண்மையான ஆத்மார்த்தமான நீதிபதியாக இருக்கக்கூடியவர். மற்றவர்கள் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கூட பேசுவாங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு சார்பா பேசுவாங்க. உண்மைக்கு எதிராக பேசக்கூடிய மனிதர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? எனவே தீர்ப்பிடுதல் தீர்வு ஆகாது என்ற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையில் நாம் சிந்தித்திருக்கிறோம். எனவே இன்றிலிருந்து நாம் தீர்ப்பிட வேண்டாம். அவர்கள் மனித இயல்பு ஏதோ தவறு செய்விட்டால் கடத்தி விட வேண்டும். எல்லாம் இறைவனுடைய பாதத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நம்ம தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நம்மள்ட கண்ணுல துரும்பு கிடையாது, மரக்கட்டை தான் இருக்கு. எனவே நம்முடைய மரக்கட்டையை முதலில் அகற்ற வழி செய்வோம். அதற்கான வழிதான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் தீர்ப்பிடாமல் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.